அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட செஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கோம். அந்த கெஸ்ட்டோட நேம் வந்து செஃப் கவி. அவர் வந்து ஒரு பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக வேலை பார்த்தவர். இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குறாரு. அவர் இன்றைக்கி நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறாரு. வாங்க செஃப். வணக்கம், ஷெஃப் கவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஃப்ரைட் ரைஸ், அதாவது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், அப்புறம் கேரட் எடுத்திருக்கோம், பீன்ஸ் எடுத்திருக்கோம், அப்புறம் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கேப்சிகம், பன்னீர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ஒரு பூண்டு. செஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 மினிட்ஸ் ஊற வச்சா போகிறோம். நாங்கள் இதை மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துருக்கோம். இந்த குக்கரில் தான் பாஸ்மதி ரைஸை வேக வைக்க போகிறோம். அதனால் அதே பாத்திரத்திலே தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுப்போம். கொதிச்சோடனே நம்ம ஊறின பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் போட்டு வேக விட்டுக்கலாம். செஃப் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தை சொல்லுவார். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுப்போம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி கேரட் கட் பண்ணுறதுன்னு மாஸ்டர் நம்மளுக்கு கட் பண்ணி காட்டுறாரு. இதை மாதிரி நீட்டு வாட்டத்தில் முதல்ல கட் பண்ணிக்கணும். அப்புறம் படுக்கையில் வச்சு நீட்டு குச்சி குச்சியாக கட் பண்ணிக்கணும். செஃப் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது மெனக்கெட்டு செஞ்சால் தான் அது நல்லா வரும். அதனால் நம்ம போடுற காய்கறிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டோம்னா டிஷ்ஷு நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். செஃப், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இப்போ வேலை பார்க்குறீங்க? மொரிஷியஸ் என்ற ஒரு ஐலாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து 250 கிராம் நம்மளுக்கு பன்னீர், 150 கிராம் கேரட் இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிப்போம். இதை மாதிரி ஒரு 10-15 பீன்ஸ் ஒன்றா எடுத்து சேர்த்து வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். 150 கிராம் பீன்ஸ், 1 கிலோ ரைஸுக்கு 250 கிராம் பன்னீர், 150 கிராம் கேரட், 150 கிராம் பீன்ஸ். செஃப், நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா? கண்டிப்பாக. டெய்லிலாம் இல்லை, வீக்கெண்ட் ஸ்பெஷல் அந்த மாதிரி. அப்போ அம்மா தான் வீட்டில் சமையல். அடுத்ததா இதை மாதிரி ஒரு கேப்சிகம் ஜூலியன் கட். அது எப்படின்னு இப்போ மாஸ்டர் சொல்ல போகிறார் நம்மளுக்கு. எல்லா சைடையும் இதை மாதிரி கட் பண்ணிடணும். நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ ரைஸ்க்கு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து அரிசி நம்மளுக்கு சாதம் வந்து ஒட்டாது ஒன்றோட ஒன்று.
1 ஸ்பூன் உப்பு, இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம கிண்டும் போது கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு தான் கிண்டணும். ரைஸ் உடஞ்சிரும் இல்லைன்னா. இதுவும் நம்மளுக்கு செஃப் சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸ். இப்போ சாதம் நல்லா வெந்துட்டு இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ தண்ணி இல்லாமல் இதை வடிச்சு எடுத்துப்போம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வடித்தோடனே இது மேலே நம்ம சூடு குறையிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றணும். அப்போ வந்து சாதம் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வெரப்பாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். செஃப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டியாச்சு. இப்போ இதை முதல்ல ஒரு தட்டில் போட்டுப்போம். வடிகட்டின சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு ஃபோக் வச்சு எல்லாத்தையும் எண்ணெயும் சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ரைட் ரைஸுக்கு காய்கறி எல்லாம் வேக வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் கேரட் போட்டுப்போம், கட் பண்ணி வச்ச கேரட்டை. இதை மாதிரி கொதித்து லைட்டாக மேலே வந்து நுர வந்தோடனே, பபுள்ஸ் வந்தோடனே நம்ம இதை வந்து பீன்ஸ் சேர்த்துப்போம். பண்ணுமா இதை மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோடனே இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட், ஒரு பிஞ்ச் சுகர், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வச்சு அமுத்துனோம்னா இது மாதிரி கட் ஆகணும். 2 விரலுக்கு நடுவில் வச்சு காய்கறி அமுத்துனோம்னா இதை மாதிரி கட் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிருவோம். நல்லா பன்னீர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானோடனே பன்னீர் பொரிச்சு எடுத்துடலாம். பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கு வந்து செஃப் வந்து 1 கிலோவில் வந்து ஒரு போர்ஷன், அதாவது 200 கிராம் ரைஸு எடுத்து இதை மாதிரி வடித்து சாதத்தை எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு தேவையான பொருட்களை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து சூடாகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனாக நம்ம சாப் பண்ண கார்லிக் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ண வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் யாருக்கு அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் வெஜிடபிள். அடுத்து நம்ம ஜூலியனாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா டாஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ரா ஸ்மெல், கேப்சிகனோட ரா ஸ்மெல் போகணும், அதை மெயினாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயின் என்னென்னா ஃபுல் அண்ட் ஸ்பைசி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுட்ரு, அடுத்து தேவையான அளவு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கான மெயின் கார்னிஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். மேலே லைட்டாக கார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற சூப்பரான ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ரொம்பவே நன்றி செஃப். இன்றைக்கி எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி இது எங்களுக்காக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. கெஸ்ட்டாகவும் வந்திருக்கீங்க, அதே சமயத்தில் செஃப்பாகவும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கெஸ்ட்டாக வந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. இந்த ப்ரோக்ராம் வந்து நிறையா வியூவர்ஸ் பார்க்குறாங்க. நானும் அதில் ஒரு ஃபேன் ஒருத்தர். உங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெல்கம். அண்ட் எல்லாருக்கும் வந்து இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. இன்றைக்கி இதை வந்து எல்லோரும் சிம்பிளியாக ஹோம்லி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். நன்றி, மிக்க நன்றி. அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. இது மூலயமா செஃப்புக்கு நம்ம தேங்க்யூ பண்ணிப்போம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.